முக்கிய செய்திகள். உக்ரைனில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் உறுதி. இதுவரை 6 போர்களை தடுத்து நிறுத்தியதாக பெருமிதம். பாஜக உறுப்பினர் அட்டையுடன் தேர்தல் ஆணையர்கள் செயல்படுவதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் யார்? காங்கிரஸ் தலைவர் கார்கே வீட்டில் இன்று 2வது நாளாக ஆலோசனை. மீண்டும் முழு கொள்ளளவை நெருங்குகிறது மேட்டூர் அணை. காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இலங்கை சிறையில் வாடும் 66 தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தல். ராமேஸ்வரம் மீனவர்கள் திட்டமிட்டபடி இன்று ரயில் மறியல் போராட்டம். வணக்கம். உக்ரைனில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து இரு தரப்புக்கும் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்கிறது. உக்ரைனின் கார்கிவ், கீவ், ஜப்போர்ஜியா உள்ளிட்ட நகரங்கள் மீது ரஷ்யா நேற்று நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். பல அடுக்குமாடி குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்தன. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புதினும் கடந்த 15ஆம் தேதி அலாஸ்காவில் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் இந்திய நேரப்படி நேற்றிரவு 11:30 மணி அளவில் வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையில் பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், இத்தாலி பிரதமர் மெலோனி, ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் ஆகிய ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பின் போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறை அவர்கள் இருவரும் உற்சாகமாக உரையாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் இதையே ரஷ்ய அதிபர் புதினும் விரும்புகிறார் என்றும் இது தொடர்பாக மீண்டும் அவரை சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறினார். இதுவரை தான் 6 போர்களை தடுத்து நிறுத்தியதாகவும் விரைவில் உக்ரைனிலும் அமைதி திரும்பும் என்றும் இந்த பிரச்சனையில் இன்னும் 2 வாரங்களில் உறுதியான முடிவு தெரியவரும் என்றும் கூறினார். உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்த ஜெலன்ஸ்கி உக்ரைன் மக்கள் அமைதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இதனிடையே பிரதமர் திரு மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ரஷ்ய அதிபர் புதின் அலாஸ்காவில் ட்ரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தை குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இதற்காக தனது நண்பர் புதினுக்கு நன்றி என்றும் உக்ரைன் போருக்கு அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திரு மோடி தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அமைதி ஏற்படுவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி மற்றும் பொருளாதார சீர்திருத்தம் தொடர்பாக டெல்லியில் முக்கிய அமைச்சர்கள், பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் திரு மோடி ஆலோசனை நடத்தினார். வரும் தீபாவளிக்கு இரட்டை பரிசாக ஜிஎஸ்டி வரியில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் திரு மோடி தலைமையில் நேற்றிரவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பில் கொண்டுவரப்பட வேண்டிய மாற்றங்கள், நாட்டின் பொருளாதார மேம்பாடு, உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்துதல் ஆகியவை தொடர்பான கொள்கைகளில் சீர்திருத்தம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களை சமாளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான திட்டம் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியதாகவும் அனைத்து துறைகளிலும் விரிவான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் என்றும் பிரதமர் திரு மோடி தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை முறையை எளிமைப்படுத்துதல், வணிகம், தொழில் செய்வதை எளிமையாக்குதல் மற்றும் முதலீட்டை ஊக்கப்படுத்த சீர்திருத்தங்கள் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பால்வளம் மற்றும் வேளாண்மை துறையில் முதலீடுகளை அனுமதிக்குமாறு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் பிரதமர் திரு மோடி தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பீகாரிலும் மத்தியிலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பீகாரில் வாக்காளர் உரிமை யாத்திரை மேற்கொண்டு வரும் அவர் நேற்று கயாவில் கூடியிருந்தவர்களிடையே பேசும்போது வாக்கு திருட்டை பீகார் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக கூறினார். தேர்தல் ஆணையத்தின் மீதான தமது சந்தேகத்தை மகாராஷ்டிர தேர்தல் வலுப்படுத்தியதாக தெரிவித்த திரு ராகுல் காந்தி, அங்கு மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இடையே 1 கோடி வாக்காளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டதாக கூறினார்.
இதனால்தான் அந்த மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி சட்டப்பேரவைத் தேர்தலில் பின்னடைவை சந்தித்ததாக அவர் தெரிவித்தார். அதே நேரத்தில் தங்களது வாக்கு சதவீதம் குறையவில்லை என்று சுட்டிக்காட்டிய திரு ராகுல் காந்தி ஓட்டுகள் திருடப்பட்ட இடத்தில் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றதாக கூறினார். 5 வழிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை மிக தெளிவாக தேர்தல் ஆணையத்திடம் கூறியும் அதனை ஆய்வு செய்யாத ஆணையம் தங்களிடம் பிரமாண பத்திரம் கேட்பதாக தெரிவித்தார். பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படும் தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் வாக்குகளை களவாடுவதாக சாடிய திரு ராகுல் காந்தி பீகார் மக்கள் இதனை ஏற்க மாட்டார்கள் என்றார். மத்தியிலும் பீகாரிலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது பாஜக உறுப்பினர் அட்டையை வைத்துக் கொண்டு செயல்படும் தேர்தல் ஆணையர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். और ये जो इलेक्शन कमीशन बैठे हैं, इलेक्शन कमिश्नर बैठे हैं, मोदी जी की सरकार है, वो सब ठीक है. आपने बीजेपी की मेंबरशिप ले रखी है, आप बीजेपी के लिए काम कर रहे हो, मगर एक बात समझ लो, एक दिन ऐसा आएगा जब यहाँ पे बिहार में और दिल्ली में इंडिया गठबंधन की सरकार होगी, फिर हम आप तीनों को देखेंगे, कार्रवाई आपके खिलाफ करेंगे और पूरा देश जिससे आपने चोरी की है. வாக்கு திருட்டு தொடர்பான தமது புகார்களுக்கு நேரிடையாக பதில் சொல்ல தேர்தல் ஆணையம் தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய திரு ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தருமாறு ஆணையம் மிரட்டுவதை ஏற்க முடியாது என்று கூறினார். நியாயப்படி பார்த்தால் வாக்காளர் பட்டியலில் எந்த முறைகேடும் இல்லை, அது சுத்தமானது என தேர்தல் ஆணையம்தான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இந்த நாடை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த திரு ஜக்தீப் தன்கரின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை இருந்த நிலையில் அவர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி ராஜினாமா செய்தார். உடல்நிலையை காரணம் காட்டி திரு ஜக்தீப் தன்கர் பதவி விலகியதாக அறிவித்தாலும் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு யஷ்வந்த் வர்மா மீதான கண்டன தீர்மானம் தொடர்பாக பாஜக தலைவர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதலை அடுத்தே அவர் ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிருக்கும் பட்சத்தில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநரான தமிழ்நாட்டை சேர்ந்த திரு CP ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவருக்கான வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான அதிகாரம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு எதிர்க்கட்சிகள் வழங்கியுள்ளன. இதையடுத்து டெல்லியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி நாளை மறுநாள் என்பதால் திரு கார்கேவின் இல்லத்தில் இன்று மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தின் முடிவில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 5வது முறையாக மீண்டும் நிரம்ப உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து வினாடிக்கு 95,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 32,000 வினாடிக்கு 40,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் 12,600 வினாடிக்கு 21,300 கன அடியாக அதிகரித்துள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 117 அடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் நடப்பாண்டில் 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவை விரைவில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து முன்னெச்சரிக்கையாக அணையில் இருந்து வினாடிக்கு 50,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக உபரி நீர் கால்வாயை ஒட்டியுள்ள தங்கமாபுரி பட்டணம், பெரியார் நகர், அண்ணா நகர், வஉசி நகர், சேலம் கேம்ப் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி ஆற்றின் கரையோர மக்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மேலான பகுதிக்கு செல்லுமாறு மாவட்டத்தின் நிர்வாக சார்பாக அறிவிக்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகமாக உள்ள காரணத்தால் ஆற்றில் இறங்கவோ, துணி துவைக்கவோ, குளிக்கவோ, குழந்தைகளை அனுமதிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதை அடுத்து அணையில் இருந்து உபரி நீர் வினாடிக்கு 10,000 கன அடி வரை வெளியேற்றப்படக்கூடும் என்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் கேரளா பகுதிகளுக்கு அப்பால் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையம் நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
ஒடிஷாவின் கோபால்பூருக்கும் ஆந்திராவின் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று முற்பகலில் ஒடிஷாவுக்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 24ஆம் தேதி வரையிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்க உள்ளதை அடுத்து சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ஆந்திரா மற்றும் ஒடிஷா கடல் பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 22ஆம் தேதி வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மணிக்கணக்கில் நெரிசலில் சிக்கும் போது சுங்க கட்டணம் ஏன் செலுத்த வேண்டும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி கேள்வி எழுப்பியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள பாலியேக்ரா சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் நடந்து வரும் பணிகளால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அந்த சுங்கச்சாவடியில் கடந்த 6ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிப்பதை கேரள உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது. இதை எதிர்த்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு B.R. கவாய், நீதிபதிகள் திரு வினோத் சந்திரன், திரு N.V. அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரணை நடத்தியது. அப்போது நீதிபதிகள் 65 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை பகுதியை கடக்க 12 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பயணி ஏன் 150 ரூபாய் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். அங்கு லாரி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக நெடுஞ்சாலை ஆணையம் வாதிட்டதை நிராகரித்த அவர்கள் 65 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 12 மணி நேர பயணம் என்பது நியாயமல்ல என்று கூறினர். சுங்கச்சாவடி வசூலை நிறுத்தி வைத்த உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். பாஜகவை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு டி ராஜா அழைப்பு விடுத்துள்ளார். அக்கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலம் போஸ் மைதானத்தில் கடந்த 15ஆம் தேதி முதல் 4 நாட்கள் நடைபெற்றது. பீகாரில் வாக்காளர் பட்டியலில் மோசடி செய்து மக்களின் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதை போன்று தமிழ்நாட்டிலும் நடக்க வாய்ப்புள்ளது என்று எச்சரித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா பாஜகவை வீழ்த்த ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜாதி என்பதை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டும். ஒரு ஜாதி இல்லாத இந்தியா, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இந்தியா, ஒரு சோஷலிஸ்ட் இந்தியா இன்றைக்கு அமைய வேண்டுமானால் இந்தியாவில் இருக்கிற புரட்சிகரமான சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மீது அவதூறு பரப்பினால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி அரசியலில் காணாமல் போய்விடுவார் என்று எச்சரித்த அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுகவை இருக்கும் இடம் தெரியாமல் தோற்கடிப்போம் என்றார். தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்பதை பகிரங்கமாக எடப்பாடி திரு பழனிசாமி தெளிவுபடுத்த முடியுமா என்றும் திரு முத்தரசன் சவால் விடுத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திருமதி ஆனி ராஜா பேசுகையில் கல்வி, 100 நாள் வேலை உள்ளிட்ட உரிமைகளை பாஜக அரசு பறித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் திட்டமிட்டபடி இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் சிறைபிடித்து செல்வது தொடர்கதையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரையும் 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 9 நாட்களாக தொடர் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். கடந்த 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்திய ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ரயில் மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீனவர்களிடம் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் சுமூக தீர்வு எட்டப்படாததால் திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடந்துச்சு. இதுல திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் நடக்கும். இதன் மூலமாக மத்திய அரசாங்கம் மீனவர் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. நிச்சயமாக இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் 66 தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதுடன் நல்ல நிலையில் உள்ள படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாகும். மேலும் தங்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே சூறைக்காற்றில் சாலையில் 2 மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் திடீர் என சூறைக்காற்று வீசியது. இதில் கருங்குளம் தண்ணீர்துறை பகுதியில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை ஓரத்தில் இருந்த மிகவும் பழமையான மருத மரத்தின் கிளை முறிந்து சாலையின் நடுவே விழுந்தது.
இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மரத்தை முற்றிலும் அகற்றினர். இதையடுத்து திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்ததால் மாற்று வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டன. இதேபோல் ஸ்ரீவைகுண்டம் அருகே புதுக்குடி பெட்ரோல் பங்க் அருகே 60 ஆண்டுகள் பழமையான உசிலை மரம் சாலையில் விழுந்தது. நல்வாய்ப்பாக யாரும் அந்த வழியாக செல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சூறைக்காற்றில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையம் போத்தனூர் ரயிலில் 2 வயது சிறுவனின் தொண்டையில் சிக்கிய மிட்டாயை வெளியே எடுத்து உயிரை காப்பாற்றிய ரயில்வே போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூர் வரை இயக்கப்படும் மெமோ ரயிலில் தினமும் ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து நேற்று மதியம் 1 மணி அளவில் கோவை நோக்கி வந்த ரயிலில் தேவ் ஆதிரன் என்ற 2 வயது சிறுவன் தனது தாயுடன் வந்துள்ளார். ரயில் கோவை அருகே சென்று கொண்டிருந்த போது சிறுவன் சாப்பிட்ட மிட்டாய் அவனது தொண்டையில் சிக்கியது. இதையடுத்து சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கில் ரத்தம் வழிந்தது. இதையடுத்து சிறுவனின் தாய் கூச்சலிடவே ரயிலுக்குள் இருந்த போலீசார் விரைந்து வந்து சிறுவனின் தொண்டையில் சிக்கியிருந்த மிட்டாயை சாதுரியமாக அகற்றினர். ரயில் கோவை சென்றதும் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சிறுவன் வீடு திரும்பினான். உதகை அருகே வீடுகளுக்குள் புகுந்து 5 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்களை அச்சுறுத்திய கரடியால் பரபரப்பு நிலவியது. மசினக்குடியில் வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வெளியேறிய கரடி ஒன்று இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவதும் பகலில் வனப்பகுதிகளுக்குள்ளும் சென்று விடுவதும் வாடிக்கையாக கொண்டுள்ளது. இந்நிலையில் நேற்று குடியிருப்பு பகுதிக்கு வந்த அந்த கரடி திடீர் என சிவகுமார் காலனி பகுதியில் ரிஜு என்பவரது வீட்டிற்குள் புகுந்தது. பொதுமக்கள் விரட்டி அடித்ததை அடுத்து அங்கிருந்து தப்பிய கரடி மற்றொரு வீட்டிற்குள் புகுந்தது. இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் தீப்பந்தம் காட்டி விரட்ட முயன்றனர். சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடிய நிலையில் அது புதருக்குள் சென்று மறைந்து கொண்டதால் விரட்ட முடியாமல் வனத்துறையினர் தவித்தனர். இதனால் மசினக்குடி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரடியை மயக்க ஊசி செலுத்தியோ அல்லது கூண்டு வைத்து பிடித்தோ அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். உக்ரைனில் விரைவில் போர் நிறுத்தம் ஏற்படும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் ஆணையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் யார் என்பது குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.